Hello, hi everyone. I welcome you all to the fifth episode of the Soft Corners where we don't trust feeling. ரொம்ப ஸ்பெஷல் எபிசோடு இது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் நர்வஸ் டூ. ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது ஆக்சுவலி. இட்ஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே டுடே, Jan 22nd, அண்ட் தேங்க் யூ ஸோ மச் டு காட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிளாட்ஃபார்ம் டு ரெஜிஸ்டர் ஹர். என்னமோ தெரில, நான் ஜஸ்ட் 4 எபிசோட்ஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப கனெக்டிங்காக ஃபீல் ஆயிடுச்சு. எவ்ரி டைம் ஐ கோ அண்ட் விசிட் த கிரியேட்டர்ஸ் ஆப் தட் வி ஹேவ் ஃபார் ஸ்பாட்டிஃபை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லைக் சீயிங் மை ஆடியன்ஸ் அண்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ சம்வேர் இட் ஃபெல்ட் லைக் மை பர்சனல் ஸ்பேஸ். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ரெஜிஸ்டரிங் ஹர் ஹியர். ஹாப்பி பர்த்டே டி. ரொம்ப அப்படியே என்னென்னமோ சொல்லணும் அப்படின்லாம் இருக்குது. பட் ஐ எம் காமிங் மீ டவுன். நம்ம மீட் பண்ணியே கிட்டத்தட்ட மந்த்ஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் நத்திங் சேஞ்ச்டில். நீ என்னோட எவ்ரி ஸ்டெப் ஆஃப் மை லைஃப்லேயும் நீ என் கூட இருந்திருக்க அண்ட் வெரி ஸ்பெஷல் பார்ட் ப்ளே பண்ணியிருக்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட் என்னோட ஸ்கூல் ஃபுல்லாகவே நான் திரும்பி பார்த்தேன் அப்படின்னா நீ தான் இருப்ப. சீரியஸாக நான் சொல்கிறேன். தோ 9th தான் நீ வி வேர் தேட் க்ளோஸ் அப்படின்னா கூட. இன் 9th ஸ்டாண்டர்ட் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரோலர் கோஸ்டர் 9th தான் நான் சொல்லணும். இட் வாஸ் நாட் மை ஹாப்பி கிரேட். நான் இப்போ சொன்னால் கூட ஐ ஒன்ட் சே தட் வாஸ் மை டாப் டயர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ ஆர் த ஒன் ஹூ ஹேஸ் மேட் அஸ் கிரியேட் அ லாட் ஆஃப் மெமரிஸ். லைக் என்னை ஃபஸ்ட்டு நீ பாட வச்சுருக்க. உனக்குலாம் ஞாபகம் இருக்கானே தெரில. நம்ம சேர்ந்து லைன்லலாம் நடந்து போகிறப்போ யூ வில் மேக் மீ சிங் அண்ட் நீ எனக்காக நிறையா சாங்ஸ்லாம் பாடுவேன். சின்ன வயசில் தான் எனக்கு இதுதான் ஞாபகம் இருக்குது. நம்ம பண்ண மெமரிஸில் இதுதான் ரொம்ப டாப்பாக இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் 10th ஐயோ அதை பற்றி பேசணுமா? 10th நம்ம பேசவே இல்லை. லைக் வி வர் நாட் தேட் லைக் ரொம்ப டாக்கிங்காக ரொம்ப ஷேர் பண்ணி அந்த மாதிரி இல்லை. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு ப்ராப்ளம் வி ஹேட் இன் 10th அண்ட் யூ ஹேட் அ ப்ராப்ளம் இன் 10th அண்ட் எப்படி சொல்கிறது, தேர் இஸ் ஒன் விஷயம் ஓகேவா தட் பீப்புள் டோன்ட் ஷேர் மீ. லைக் எனக்கு தெரியல, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட தே ஓன்ட் டெல் மீ. எனக்கு அது ஏன் இன்னுமே என்னால் ஃபிகர் அவுட் பண்ண முடியல. வாட் மேட் மீ நாட் ஷேர் தெம் தட் பர்டிகுலர் ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ ஆர் த ஒன். நீ எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்க. எனக்கு 10th அப்படின்னா நீ என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுது. நம்ம நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஷேர் பண்ணதை விட உன்னோட ப்ராப்ளம்ஸ் என்னோடய ப்ராப்ளம்ஸ்னு நம்ம 2 பேர் சேர்ந்து இருந்தது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. தேட்ஸ் ஹவ் வி கிராஸ்ட் அவர் 10th டுகெதர்னு நினைக்கிறேன். அண்ட் 11th அப்படியே போயிடுச்சு கோவிடில். அண்ட் 12th இஸ் லிட்ரலி த பெஸ்ட் இயர் ஃபார் மீ. ரொம்ப வி ஹவ் கிரியேட்டட் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மெமரிஸ். எனக்கு தெரியும் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. இந்த பொண்ணு ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். இவளை தாண்டி வேறு யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் டெல்லிங் யூ பீப்புள் அபவுட் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட். ஐயோ இவகிட்ட பேசாத ஆளே இல்லை, பேசாத ஆளே இல்லை. பட் I know I'm very much special to her. நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நான் தான் I am her priority. To all the other college friends that she has, you please listen to this episode and know how much I love her and she loves me, okay? I'm always a priority, I know that. And I'm always special to her and she is to me too. And 12th ரொம்ப ஸ்பெஷல். அப்போ தான் ரொம்ப நம்ம க்ளோஸாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். We shared every single thing. And காலேஜில் ரொம்ப நான் எவ்ரிடே ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா. லைக் உன்னை உன் கூட இருந்திருக்கலாம், உன் கூட இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் என்னோடய ஸ்கூல் கிரேட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஹவ் ஐ மிஸ்ட் யூ எவ்ரி சிங்கிள் மினிட் ஆஃப் மை காலேஜ் லைஃப். ஸ்டில் நவ் நான் மிஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நிறையா நீ ரீல்ஸ்லாம் பார்த்துப்ப ரொம்ப கிரிஞ்சியாக ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் யாராவது ஒரு 2 பேர் சேர்ந்து இருக்காங்க, இல்லை சேர்ந்து சிரிக்கிறாங்க, இல்லை ஒருத்தர் இன்னொருத்தவங்க கலாய்க்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நான் கிளாஸில் இல்லை காரிடார்ஸில் பார்த்தேன்னா எனக்கு நம்ம ஞாபகம் தான் வரும். வேறு யாருமே எனக்கு தோண மாட்டாங்க. நீயும் நானும் இருக்கிறது தான் எனக்கு ஞாபகம் வரும். தட்ஸ் ஹவ் இம்பார்ட்டண்ட் ஐ ஃபீல் அபவுட் யூ. தட்ஸ் ஹவ் ஐ செரிஷ் யூ எவ்ரி சிங்கிள் மினிட் ஆஃப் மை லைஃப்னு நான் சொல்லுவேன். உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் நான் யூனிவர்ஸ் யார்கிட்டையுமே சொல்கிறேன். என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயமும் நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை உன்னை தாண்டி. உனக்கு இது ட்ரூவாக ஃபீல் ஆகாமல் இருக்கலாம். பட் உனக்கே தெரியாமல் ஹேவ் ஷேர்ட் எவ்ரி சிங்கிள் பிட் ஆஃப் மை லைஃப். நான் எடுத்த மிகப்பெரிய டெசிஷன்ஸாக இருக்கலாம் ஆர் த ஃபெயில்டு மொமெண்ட்ஸ் ஆஃப் மை லைஃப் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஐ நோ யூ ஓன்ட் ஜட்ஜ் மீ. அந்த ஒரு விஷயத்துக்காக தான்
உனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, யூ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு திஸ் முன்னாடியே, பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸிங் திஸ். ஏன்னா எனக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் எவர் லைஃப் ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் வந்து மேபி ஐ ஹாவ் அ ஃபியூ, பட் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நான் சொல்கிற ஒரு பர்சன், ஒரு நேம் அப்படின்னா அது நீயாக தான் இருப்பேன். யூ அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் மை ஃப்ரெண்ட் ஃபார் ஆல் த அதர் லிசனர்ஸ் ஹியர், அவள் வந்து ஷீ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் ஹர் லைஃப் தெரியுமா. அவள் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து டெசிஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், த எம்பத்தி தட் ஷி ஷோஸ் ஃபார் எவ்ரிபடி, அண்ட் ஷி ஹஸ் கான் த்ரூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஹர் லைஃப். ஓகேவா, அதெல்லாம் தாண்டி ஷி ஹஸ் கம் டு திஸ் பாயிண்ட். அண்ட் அவள் வந்து நிறைய ஸ்ட்ராங் டெசிஷன்ஸ் இப்போ எடுக்கிறா. அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகும். எவ்ரி டைம் யூ சே சம்திங் டு மீ லைக் இது என்ன அஃபெக்ட் பண்ணலை, இது விஷயம் எனக்கு முன்னாடி அஃபெக்ட் பண்ணுண்டி ஆனால் இது எனக்கு பண்ணலை அப்படின்லாம் நீ காலில் எனக்கு சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் ஆகும். இப்போ கூட கொஞ்சம் விட்டால் ஐ வில் வீப், சீரியஸாக ஐ ஸ்டார்ட் க்ரையிங் அதெல்லாம் நினைக்கிறப்போ. தட்ஸ் ஹவு ப்ரவுட் ஐ ஃபீல் அபவுட் யூ. அண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்பெஷலில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சேலரி. ஸோ அதில் வந்து யூ ஹாவ் அ லார்ஜர் கான்ட்ரிபியூஷன். உனக்காக ஐ ஹாவ் அ லார்ஜர் கான்ட்ரிபியூஷன். அண்ட் நம்ம சேர்ந்து பீச் போகணும், நம்ம சேர்ந்து ஸ்னோ வேர்ல்ட் போகணும், அந்த மாதிரி வி ஹாவ் அ லாட் ஆஃப் பக்கெட் லிஸ்ட்டு. எல்லாமே இந்த இயர்க்குள்ளே நம்ம பண்ணுறோம். நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகே, திஸ் இஸ் அ ப்ராமிஸ் டு மீ. அண்ட் நடுவில் வந்து ஐ ஷுட் ஆல்சோ பி சாரி ஃபார் யூ. நான் வந்து நிறையா விஷயம் நடுவில் வந்து எனக்கே தோணுச்சு, நான் வந்து ஐ மீன் சோஷியல் மீடியா அண்ட் இந்த சொசைட்டியே சொல்லலாம், நான் ரொம்ப கட் ஆஃப் ஆகியிருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி ஐ வாஸ் ஹாப்பி தட் டைம். பட் ஆனால் அதை நான் ஷேர் கூட பண்ணல என்னோடய லவ்ட் ஒன்ஸ் கிட்ட. அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அப்போ கூட யூ ஹேட் a lot of chances to leave me. ஓகேவா, நான் வந்து எந்த எஃபர்ட்டுமே போடலை உங்ககிட்ட, அந்த மாதிரி இருந்திருக்கு. பட் அப்போ கூட யூ ஹெல்ட் அப் ஆன் மீ. நீ வந்து என்ன ஆச்சுன்னு ஷேர் பண்ணு, எவ்ரிடே என்ன நடந்துச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு த எஃபர்ட்ஸ் தட் யூ டுக். சீரியஸாக யாருமே இந்த மாதிரி என்கிட்ட பண்ணதில்லை. இதெல்லாம் டிசர்விங்கான்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்து நிறையா பீப்புளோட வென் ஐ செட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி பீப்புள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறப்போ யூ த ஒன் ஹூ ஆர் லிட்ரலி 8 இயர்ஸாக யார் என் கூட இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சா அது நீ மட்டும்தான். நான் எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச்ட் இன் லைஃப். ஓகேவா, என்னோட லைஃப்பில். பட் யூ ஆர் த ஒன் ஹூ ஸ்டிக்ட் அப் ஆன் மீ, பிலீவ்ட் இன் மீ, அட்மைர்ட் மீ, லவ்ட் மீ, அண்ட் டிட் எவ்ரி சிங்கிள் திங் தட் அ ஃப்ரெண்ட் நீட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். நான் விட்டால் பேசினேன், 1 hour கூட பேசினேன். பட் yeah, thanks a lot for staying with me, for believing in me. Happy birthday once again. நான் வந்து இன்னும் நீ உன்னோட லைஃப்பில் வந்து எதுவுமே நீ பண்ணாத எனக்காக. ஓகேவா, இனிமேல் நீ வந்து 8 years நீ பண்ணதெல்லாம் போதும். இனிமேல் நீ எதுவுமே பண்ணாத, நீ பாட்டுக்கு இரு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஐ வில் டூ எவ்ரிதிங் தட் ஐ கேன் டூ ஃபார் யூ. நீ எந்த எஃபர்ட்டுமே உன் சைட்லேருந்து எடுக்கலனா கூட ஐ வில் டூ எவ்ரிதிங். தட்ஸ் ஹவு மச் ஐ வாண்ட் டு செரிஷ் யூ த்ரூ அவுட் மை லைஃப். அண்ட் சூப்பராக என்ஜாய் பண்ணு. ஐ வாண்ட் டு see you happy. ஜென்யூனாக ஹாப்பியாக இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஹாவ் அ பிளாஸ்ட் லைஃப் ahead அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் I'll keep you in my prayers every single day. நான் சொன்னதே இல்லை உங்ககிட்ட, பட் yeah, I do it every day. And signing off, your super possessive best friend. We'll meet you soon. Lots and lots of hugs and kisses to you. Okay, bye. CK, bye.